மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருடம் பராபவ வருடம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா. வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், நல்ல சத்சந்தானங்கள் பிறக்கும். நம்ம 7 வகையான குழந்தைகள் நம்ம பெற்றுக்கிறோம். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப்போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருடம் பராபவ வருடம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோபத்தை விட்டுருங்க. நான் தான் கரெக்ட், அதை விட்டுருங்க. அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கல்ல, 7.5 வருஷம் பா, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், தொழிலும் கெட்டது. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலும் கெட்டது. யாரால் கெட்டதுன்னா வாக்குனால கெட்டது. அது கூட நீங்கள் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு போய் உதவுவீங்க. ஒரு சுயநலமாக நான் தான் வாழணும், வேறு யாரும் வேணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல சார், நீங்கள் சரியில்லை சார் அப்படின்னு நான் உங்களை கை காட்டலாம். அப்படி இல்லை, அவன் நல்லா இருக்கணும்னு போய் சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியில் நீங்கள் அந்த ட்ராப்பில் போய் அவன் கட்ட வேண்டிய கடனெல்லாம் கட்டிகிட்டு இருப்பீங்க. அன்புக்கு அடிமை. அன்பாக இருங்க சார், அடிமையாக ஏன் இருக்கீங்க? 2வது, உங்கள் ஜாதகத்தில் இந்த வருஷம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார், உச்சம் பெறப்போகிறார். அதான் தெரியுமே, 12 வருஷத்துக்கு ஒரு முறை வராரு. நீங்கள் சொல்லிட்டீங்களா சார்? நான் மேஷத்துலேருந்து கேட்டுட்டு வர்றாள், என்னுடைய ராசிக்கு மாத்திரம் நான் பார்க்கல. அப்போது வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம். பழைய வீடு ஒரு ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கீங்க, அதை கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். அதே நேரத்தில் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் அவனை நம்பி கூட போனேன் சார், இவனை நம்பி கூட போனேன் சார், திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் சார், ஸ்கூட்டர்லேயே போனேன், பைக்லேயே போனேன், அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனை வரும். அதே மாதிரி சனி செவ்வாய் சேரும் காலங்களில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் பயணங்களில் சில பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பார்த்துப்போங்க. அடுத்து, குழந்தை பாக்கியம் கிட்டுமா? கிடைக்கும் சார். கல்யாணமே ஆகலை சார், நீங்கள் என்ன நேராக குழந்தைக்கு போயிட்டீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். நான் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் சொல்லிட்டேன். ரொம்ப விளக்கமாக சொல்லணுன்னா டைம் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அவர் பாருங்கள் எதிரில் உட்காந்துட்டு டைம் ஆகிடுச்சு சார், டைம் ஆகிடுச்சு சார், அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னேன். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கும், நல்ல சத்சந்தானங்கள் பிறக்கும். நம்ம 7 வகையான குழந்தைகள் நம்ம பெற்றுக்கிறோம். அது நான் ஒரு நாளைக்கு அது ஒரு ப்ரோக்ராம் தரேன், அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத தரேன். அது நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பெற்றுக்கிற குழந்தைங்க 7 வகையான குழந்தையா அப்படின்னு. அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அங்கே வெறுமனை போனேன் சார்னா நல்லா இருக்குமா? நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோவில்களில் தானங்கள், தர்மங்கள், பால் அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணணும். அந்த பால் அபிஷேகம் ஒரு சொட்டு பால் சாப்பிட்டுட்டு நீங்கள் வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை ஒரு சுமங்கலிக்கு கொடுங்க, 11 சுமங்கலிக்கு கொடுங்க, ஒரு 5 பேருக்கு கொடுங்க, அது பிரச்சனையே இல்லை. அதில் சுமங்கலி பொருட்கள் வச்சு மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி. நான் இவ்வளோ கண்ணாடி கொடுத்தேன் சார்னு சொல்லாதீங்க. கண்ணு மட்டும் தெரியும் சார், ஏதோ நானும் கொடுத்தேன்னு கொடுக்காதீங்க. நல்ல பெரிய கண்ணாடியாக கொடுங்க, நல்ல சீப்பு கொடுங்க, நல்ல ஜம்முன்னு கொடுங்க. இப்படி நீங்கள் தானம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தெளிவான வாழ்க்கையும்
அதிகமான வருமானமும் கடனெல்லாம் தீர்ந்து சந்தோஷ ஆயுள் ஆரோக்கியத்தோட பிரமாதமாக இருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் குரு ஒரு வீட்டில் மாறுவார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வருஷம் 3 வீட்டுக்கு மாறப்போகிறார். தொடக்கத்தில் மிதுனத்தில் இருக்கிற குரு 1/6/2026 கடகத்துக்கு வரார். அதற்கு பிறகு அவர் சிம்மத்துக்கு போகிறார். மறுபடியும் வக்கரமாகி கடகத்துக்கு வரப்போகிறார். இந்த காலகட்டங்களில் தான் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் சனி செவ்வாயோட 3 கிரகங்கள் கூட இருக்குது. தனுசில், மகரத்தில், கும்பத்தில், மீனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் சஞ்சரிக்கிறாங்க. சமசப்தம பார்வையாக சனி செவ்வாய் பார்க்கும்போது போரினால், நீரினால், இயற்கை அழிவுகளால், அதே மாதிரி போரினால் ஏற்பட்ட யுத்த களத்தில் கெமிக்கல்ஸ், இந்த பாம்லாம் போட்டாங்க இல்லையா, அதனுடைய தாக்கத்தினால ஸ்கின் ப்ராப்ளம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி இல்லாமல் போகிறது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் தங்கம் வெள்ளியினுடைய ஏற்றமான இறக்கமான 2 பக்கத்துலேயும் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில நாடுகள், ஒரு சில ஊரில் தங்கத்தை விற்றுருவாங்க. வாங்கினவங்க எல்லாம் இப்போ கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்காக வாங்கி விற்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தங்கத்தினுடைய விலை இறங்கும். அதே நேரத்தில் அதை இன்னொரு நாடு வாங்கும்போது மீண்டும் ஏறும். ஆக ஏற்ற இறக்கம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவுசெய்து ஷேர் மார்க்கெட்டை மெயின் ஃபுட்டாக வச்சுக்காதீங்க, சைட் டிஷ்ஷாக வச்சுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தமிழ் வருடம் பிறக்கிறதுங்கிறதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குரு தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போங்க. சிவபெருமானை வழிபடுங்க. எல்லாத்த விட இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க. பெண்களுக்கு, ஆண்களுக்கு உத்தியோகத்திலையும், வருமானத்திலையும், திருமண பாக்கியத்திலையும், குழந்தை பாக்கியத்திலையும் எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு உங்களை எல்லாம் வாழ்த்தி, இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக வர வேண்டும் என்று வாழ்த்தி, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது இப்போ நம்ம சொன்னது பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. சார் எப்படி சார் இருக்கும்? ஆனால் உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுத்து அதனுடைய மகாதிசை இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ஆண்டு ராஜா யார், நமக்கு உச்சமா நீச்சமா, பகை பெற்ற காலமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, யாரால் லாபம் யாரால் நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணணும். இப்படி செஞ்சால் அற்புத பலன் கிடைக்கும். மொத்தத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. ஆகவே கவலைப்படாதீங்க, இறைவன் இருக்கிறான், அனைவருக்கும் சுகத்தை தருவான், சுபத்தை தருவான்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பராபவ வருஷம் தமிழ் வருடம் எல்லோருக்கும் எல்லா விதமான சுகத்தையும் தரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சர்வே ஜனா சுகினோ பவந்து.